ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு சூப்பரான சமையல் செய்ய போகிறோம். இறால் கருவாட்டு குழம்பு. எறா போட்டு எறா தூக்கெலாம் செய்வாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான டிஷ். ஸோ வந்து நம்ம நல்லா காய வச்ச கருவாடு இருக்குல்ல, இறால் கருவாடு. ஸோ அந்த கருவாடு யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வந்து வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். ஸோ இதில் வந்து நூக்கல், சவு அப்புறம் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் தக்காளி எல்லாம் போட்டு வைக்க போகிறோம் இந்த கருவாட்டு குழம்பு. இப்போ சூடான எண்ணெயில் நம்ம கடுகு போட்டுட்டோம். ஸோ கடுகு நல்லாவே பொரியுது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆனியன் போட போகிறோம். ஸோ டக்குன்னு வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட்டு போட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். அப்போ நமக்கு சீக்கிரமாகவே அந்த கோல்டன் கலருக்கு மாறிடும். இது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம பழைய புளி எடுத்துக்கலாம். ஏன்னா கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் பழைய புளி நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிற குழம்பு. நீங்கள் பாருங்கள், இதை வந்து சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஏன்னா கருவாட்டில் கொஞ்சம் நம்ம டஸ்ட்லாம் இருக்கும்ல, கடையில் தான் வாங்கிட்டு வந்தால் இந்த இறால் கருவாட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா சுடு தண்ணியில் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் இதுவே உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதை கூட நறுக்கி குழம்பு வைங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, முருங்கைக்காய், சவு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் என்ன பண்ணோன்னா தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்துட்டு கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம புளி தண்ணி வந்து கரைக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பழைய புளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். இந்த காய் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியில் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருந்தோம்ல இறால் கருவாடு, அதை நம்ம கடாயில் போட்டுட்டோம். அதுலேயே ஒரு தக்காளியை புழிஞ்சு விட்டுக்கலாம். இதே நாட்டு தக்காளியாக இருந்தால் புழியத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பெங்களூர் தக்காளி, ஸோ புழியத்துக்கு கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படி புழிய உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் கட் பண்ணி கூட நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், அதை நாங்கள் போட்டுக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு கல்லுப்பு. இப்போ என்ன பண்ணுறோன்னா தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு ஏன்னா காயெல்லாம் நல்லா வேகணும்ல, ஸோ தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா வேகத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். எல்லாம் காய் கருவாடு எல்லாமே வேகட்டும் மொத்தமாக. அதிலே கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் நல்லா தூவி விட்டுக்கலாம். சரி, இது வந்து காயெல்லாம் வேகத்துக்காட்டி நம்ம என்ன பண்ணலாம், புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் பாருங்கள், கருப்பு புளி எடுத்துருக்கோம். புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பழைய புளின்றதுனால கருப்பாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா புளி கரைச்சியில் ஊற்றிக்கிறோம். பழைய புளி தான் எப்பவுமே கருவாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருப்பு கலரில் பழைய புளி இருக்கு இல்லையா, ஸோ நீங்களும் அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கெலாம் அந்த புளியை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். கொதித்து சுண்டி வந்துச்சுன்னா அருமையான சுவையான கருவாட்டு குழம்பு தயாரிச்சு. ஸோ லாஸ்ட்டாக தான் எப்பவுமே பூண்டு போடணும். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து நசுக்கிட்டு பூண்டை லாஸ்ட்டாக இப்போ போட்டுருவோம். இதுதான் லாஸ்ட்டு ஃபினிஷ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவாட்டு குழம்பு செஞ்சுட்டோம். இது நல்லா கொதிச்சு இப்போ சுண்டி வரணும், அதுக்கு தான் வெயிட்டிங். வந்துச்சுன்னா இறால் கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. ஸோ இது பாருங்கள், சாப்பாடும் சூடாக வடித்து வச்சுருக்கோம். சூடான சாப்பாட்டுக்கு சுவையான இறால் கருவாட்டு குழம்பு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி. ஸோ சவுத் இந்தியன்ஸ் எஸ்பெஷல் வில்லேஜஸில் இருக்கவங்கலாம் இது மாதிரி இறால் யூஸ் பண்ணிவிட்டு இறால் கருவாட்டு குழம்பு வந்து வைப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. Thank you so much for watching.